போற்றி எண்ணாட்டவர்க்கும் தேவா போற்றி. மந்திராணாம் மாத்ருகா தேவி சப்தானாம் ஞான ரூபிணி ஞானானாம் சின்மயா கீதா சூன்யானாம் சூன்ய சாட்சினி. இன்றைய தினம் விசேஷமாக மாதங்கி மந்திர செய்த சண்டி ஹோமமானது நடைபெற்றது. இன்னும் பூர்வாக நடக்க போறது. நம்ம காலையிலேயே மாதங்கியை பத்தி சொன்னோம். லலிதாவுடைய 4 ஆயுதங்கள் இருக்கு. பாசம், அங்குசம், கரும்புவில் மற்றும் புஷ்பபானம் சொல்லக்கூடிய 4 ஆயுதத்திலிருந்து 4 தேவிகள் உற்பத்தி ஆகலாம். அதுல பாசம்ன்ற கயிற்றிலிருந்து தோன்றியவர் தான் அஸ்வாரூடா தேவி. அங்குசம்ன்ற ஆயுதத்திலிருந்து தோன்றியவர் சம்பத்தரி தேவி. அதே போல கரும்புவிலிருந்து தோன்றியவர் தான் மாதங்கி பரமேஸ்வரி ஷாமலா. அப்புறம் புஷ்பபானத்திலிருந்து தோன்றியவர் வாராகி தேவின்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் என்னோட மாமாவுக்கு இன்னைக்கு ஒரு ஆசை, கரும்பு நாளே ஹோமம் பண்றார். மாதங்கி ஹோமத்துக்கு கரும்பு ஏற்பாடு பண்ணி இந்த இடத்துல கரும்பு துண்டுனாலே இங்க 700 ஆபத்தியும் இங்க ஹோமமானது நடைபெற்றிருக்கு. மாதங்கி ஹோமத்துக்கு விசேஷமா இன்னும் 2 நாட்கள் இங்க இந்த சண்டி ஹோமமானது நடைபெறப்படுறது. தசமா வித்தியில இன்னும் 2 வித்தைகள் பாக்கி இருக்கு. நாளைய தினம் தூமாவதி மந்திர செய்த சண்டி ஹோமமும், நாளை மறுநாள் கமலாத்மிகா மந்திர செய்த சண்டி ஹோமமானது நடைபெறப்படுறது. இந்த கலியுகத்துல எல்லோருக்கும் என்ன ஆசைன்னா உடனடியான பலன் வேணும். அதாவது மரம் வச்சு காய் காய்ச்சி பழம் கொடுக்க வேண்டாம். இன்னைக்கு மரம் வச்சா இன்னைக்கே பழம் வேணும். அந்த அவசர உலகத்துல இருக்கும். அந்த அவசர உலகத்துல உடனடியான பலன் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் எதுனா மகா கணபதியும் சந்தியா பரமேஸ்வரியும் தான். பூஜனியும் விசேஷேன கலௌ சண்டி விநாயகோ அப்படின்னு சாஸ்திர வாக்கியம். அதனால இந்த சண்டியா பரமேஸ்வரியுடைய மந்திரத்தை ரொம்ப விசேஷம். என்ன சொல்லிருக்குன்னா, மந்திரங்கள்ல நிறைய பிரிவுகள் இருக்கு. அதாவது மூல மந்திரம், பீஜ மந்திரம், ஸ்தோத்திர மந்திரம், வேத மந்திரம், புராண மந்திரம், காயத்ரி மந்திரம்னு நிறைய பிரிவுகள் இருக்கு. ஆனா அந்த மொத்த எண்ணிக்கை எவ்வளவுன்னா மொத்தம் 7 கோடி மகாமந்திரம் சொல்லிருக்கு. மொத்த எண்ணிக்கை மந்திரம் வந்து 7 கோடி மகாமந்திரம். அந்த 7 கோடி மகாமந்திரத்தையும் அனுதினமும் ஒரு பாராயணம் பண்றாராம். யாருன்னா திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி. இன்றைய தின சூரிய உதயத்திலிருந்து நாளைய தின சூரிய உதயத்துக்குள்ளாச்சும் 7 கோடி மகாமந்திரத்தையும் அவர் பாராயணம் செய்தார். அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா, சுவாமி மலையில தன்னுடைய தகப்பனாரான பரமேஸ்வரருக்கு பிரணவத்தை உபதேசம் பண்றார். அதனால 7 கோடி மந்திரத்துக்கும் துல்லியமாக விளங்கக்கூடியதான் இந்த துர்கா சப்தசதின்னு சொல்லக்கூடிய 700 மந்திரங்கள். 7 கோடிக்கு 1 கோடிக்கு ஒரு மந்திரம்ன்ற மாதிரி 700 மந்திரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 700 மந்திரங்களும் 4 புருஷார்த்தங்களுக்கும் 700 மந்திரங்களை ரிஷிகள் வகுத்து கொடுத்துள்ளார்கள். அதுல தர்மத்திற்கு மனுஸ்மிருதி, அர்த்தம் சொல்லக்கூடிய பொருள் செல்வதற்கு இந்த சண்டியோகம் தான். அதனாலதான் எங்க இந்த சண்டியோகமானது நடைபெறுகிறதோ எல்லா பலன்களும் கொடுத்தாலுமே முக்கியமாக பொருளாதார வளர்ச்சி அந்த இடத்துல இந்த புகை எந்த அளவுக்கு போறதோ அந்த வரைக்கும் உள்ள ஏரியால நல்ல டெவலப்மெண்ட் ஆகும். அதனால ரொம்ப பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது இந்த சண்டி ஹோமம். மோட்சத்திற்கு 700 மந்திரங்கள் கொண்ட பகவத்கீதை. அப்படி நம்மளுடைய மந்திரங்கள்ல அர்த்தம் தான் ரொம்ப தேவை. பணம் எல்லாருக்கும் தேவை. அத பணத்தை தர்ம ரீதியில செலவு பண்ணணும்ன்றதுக்காக அம்பாவை பிரார்த்தனை செய்யணும். இந்த சண்டி ஹோமத்தை உலகத்துல நிறைய இடத்துல நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க விசேஷமாக. இருந்தாலும் நமது சுவாமிகள் அவர்கள் 1970ஆம் ஆண்டு ஆங்கரி என்ற கிராமத்தில் ஜெயித்து
நாகரத்ன தீட்சிதர் காஞ்சனா என்ற தம்பதிகளுக்கு அவதாரம் செய்து தன்னுடைய 5 வயதில பூணூல் போட்டு காஞ்சி பரமாச்சாரியருடைய அனுபவத்தோட 5 வயதில பூணூல் போட்டு வேதாத்தியானங்கள் எல்லாம் செய்து 17 வயசுல சாந்தானந்த சுவாமிகளிடம் சன்னியாச தீட்சை பெற்றார்கள். 1988 நவம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு காசியில சுவாமிகளுக்கு சன்னியாச தீட்சையானது கொடுக்கப்பட்டு அதன் பிறகு புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்திற்கு சாந்தானந்த சுவாமியினால பீடாதிபதியாக அமர்த்தப்பட்டார். அதுக்கப்புறமா நிறைய வேதாந்தங்கள்லாம் வாசிச்சார். அதுக்கப்புறமா தான் சன்னியாச தீட்சை முடிஞ்ச பிறகு முதல்ல வேதம் அத்தியனம் பண்ணார். அதுக்கப்புறமா சன்னியாசம் முடிஞ்ச பிறகு 3 வருட காலங்கள் சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள் திருவானைக்காவல் இருந்தார். அவர்கிட்ட வேதாந்தங்கள்லாம் வாசிச்சார். அப்புறமா 92ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடந்தது புவனேஸ்வரிக்கு. அந்த புவனேஸ்வரி கும்பாபிஷேகத்தை சுவாமிகள் சாந்தானந்த சுவாமிகளும் சேர்ந்து பிரணவானந்த சுவாமிகளும் பிரம்மானந்த சுவாமிகளும் சேர்ந்து அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார்கள். அதுக்கப்புறமா ஒரு இடத்துல நம்ம பொதுவா ஒரு வேலை செய்யணும்னா அந்த விஷயத்தெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டுதான் அந்த விஷயங்களை நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா பொதுவா சுவாமிகள் சொல்லி அனுப்பி வைக்கணும். இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா ட்ரஸ்டிகள்லாம் சேர்ந்து சில ஒரு மன சங்கடத்தினாலையும் குருநாதனுடைய ஆக்னியினாலையும் சுவாமிகள் பரிராஜமா வெளியில வந்து நிறைய இடத்துல இந்த சக்தி ஹோமத்தையே தன்னுடைய வாழ்நாள் உபாசனையா வைத்துக் கொண்டார் சுவாமிஜி. இது வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 10,000க்கு மேல இந்த சக்தி ஹோமத்தையே பண்ணியிருப்பார். வேற எதுவுமே அவருக்கு தெரியாது. சுவாமிஜி வந்து முழுக்க முழுக்க அந்த 700 மந்திரத்தின் சொரூபமாகவே விளங்குகிறார். அதனால்தான் அவர் வந்து இந்த சக்தி ஹோமத்தை மிகவும் எளிமையாக நிறைய மாற்றியிருக்கார். அவர் சன்னியாசம் வாங்கிக் கொண்டு 92ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரை பல கோவில்கள், கிராம கோவில்கள், பெரிய பெரிய சேத்திரத்துல நிறைய சக்தி ஹோமம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் 2006ஆம் ஆண்டு சாந்தானந்த சுவாமிகள் செய்வது போல 27 நாட்கள் சக்தி ஹோமம், அதாவது 27 நட்சத்திரத்துல எல்லாரும் பிறந்திருக்கணும். அப்படி 27 நாள் சக்தி ஹோமம் பண்ணா எல்லாரும் சுபிஷமா இருப்பா. அதன் பிரகாரம் 27 நாட்கள் சக்தி ஹோமம், நட்சத்திர மண்டல சக்தி ஹோமம்ன்றத 2006ஆம் ஆண்டு புதுச்சேரியில் துவங்கினார். வேதபுரின்னு பேரு. புதுச்சேரிக்கு இன்னொரு பேர் என்னன்னா வேதபுரீஸ்வரர் இருக்கார், அதனால வேதபுரி பேரு. அந்த இடத்துல ஏறக்குறைய 36 சித்தர்களுடைய சமாதி இருக்கு. அந்த இடத்துல சுவாமிஜி அக்கா சுவாமி குருபீடத்துல 2006ஆம் ஆண்டு வியாச பூஜை முடிச்சு 27 நாட்கள் சக்தி ஹோமங்கள் செய்தார். அப்பதான் தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் வருகை புரிந்து சுவாமிகளுக்கு என்ன பண்றோம், நீங்க எல்லாரும் தொடர்ந்து இதே மாதிரி செய்யணும் நிறைய பேருக்கு அப்படின்னு சொன்னார். அதன் பிரகாரம் சுவாமிஜி அன்னைக்கு சங்கல்பம் பண்ணிக்கிறார். 27 நாள் பண்றோம், அதே மாதிரி 108 இடத்துல 27 நாள் சக்தி ஹோமம் பண்ணணும் சங்கல்பம் பண்ணி 27 இப்போதைக்கு 29 இடத்துல முடிச்சிருக்கார். 28வது இடம் கோயம்புத்தூர்ல பண்ணார். அப்புறம் போன மாசம் 29வது இடமாக ஊஸ்டர்ல அமெரிக்காவில் 27 நாள் சக்தி ஹோமம் பண்ணிருக்கார். அப்புறம் அந்த சங்கல்பம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிட்டே இருக்கும். என்ன சொல்லிருக்குன்னா தஸ்யே குரு தேவதா ஆத்மா ஐக்கிய சக்தி சிந்தித காரியாணி அயத்னேன சித்தியந்தின்னு ஸ்லோகம் சொல்றது. குரு தேவதை ஆத்மா 3 ஒன்னா எடுத்துனா அவங்க நினைக்க காரியங்கள் அவங்களுடைய முயற்சியே இல்லாம நடந்துருமா அப்படின்னு சாஸ்திர வாக்கியம். அதன் பிரகாரம் சாமிஜி என்ன பண்றாருன்னா மனசுல நினைச்சோட அது நடந்துடும். அதே மாதிரி 3 வருஷ காலங்கள் சக்தி ஹோமம் பண்ணணும் சுவாமிஜி சங்கல்பம் பண்ணி, அப்படி ஒரு 5 இடத்துல 3 வருஷ சக்தி ஹோமம் முடிஞ்சிருது. 6வதாக மறைமலை நகர் புவனேஸ்வரி சேத்திரத்திலையும் இப்பொழுது புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்திலையும் 3 வருஷத்துக்கு நித்திய சக்தி ஹோமமானது நடைபெறுகிறது.
இப்ப இந்த 10 நாள் இங்க யாத்திரை அம்பாள் வந்திருக்கா, அவ முன்னாடி இங்க 10 நாள் சண்டி ஹோமம் பண்றோம். இது எதற்காகன்னா, புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்துல காலையில 1 கோடி புவனேஸ்வரி மூலமந்திர ஹோமமும் 3 வருஷத்துக்கு, சாயங்கால வேளையில தினமும் 3 வருஷத்துக்கு சண்டி ஹோமமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால அதற்கு ஒரு சாஸ்வத நிதி பிக்சட் டெபாசிட் ஏற்பாடு பண்ணணும்ன்றதுக்காக அது பிரச்சாரமாக ஒவ்வொரு ஊர்லயும் சுவாமிஜியே வந்தார். அதாவது முன்னாடி நாங்க அம்பாவையும் குருநாதனையும் எடுத்துக்கிட்டு யாத்திரை வந்தோம் கும்பாபிஷேகத்துக்காக. கும்பாபிஷேகம் சிறப்பாக முடிவெடுத்துள்ளது. இப்ப நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, சுவாமியுடைய ஆட்சி பிரகாரம் சுவாமியும் இங்கே வருகை புரிந்து 10 நாட்கள் இங்கே சண்டியோகம் பண்றார். எதுக்குன்னா 3 வருஷம் சண்டியோகம், அந்த 10 நாளே எவ்வளவு சிரமம் உங்களுக்கே தெரியும், எவ்வளவு பொருள் செய்யறோம்னு. அப்படி இருக்கும்போது 3 வருஷம் சண்டியோகம், அதுவும் காலையில புவனேஸ்வரி கோடி ஹோமம் நடந்திருக்குது. அதனால அந்த திருப்பணிகள் எல்லாத்துக்கும் அந்த தெய்வ கைங்கரியங்களுக்கு எல்லாரும் கலந்து கொள்ளணும்ன்றதுக்காக சாஸ்வத நிதியை சுவாமிஜி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதன் பிரகாரம் 1 லட்சம் ரூபாய் சாஸ்வத நிதியாக கொடுப்பவர்கள் ஒரு நாள் அம்பாளுக்கு அபிஷேகம். அங்க நீங்க எந்த தேதியில விருப்பப்படுறீங்களோ, உங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், அதே மாதிரி ஏதாவது ஒரு தேதியில, குறிப்பிட்ட தேதியில உங்களுக்காக நீங்க வருகை புரிந்து அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் முழு செலவு அன்னைக்கு உங்களுடைய இதா இருக்கும். ஒரு நாள் நிகழ்ச்சி. அப்புறம் என்ன ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னா, சுவாமிஜியுடைய அபிலாஷையில என்ன சொல்லிருக்காங்கன்னா, சாஸ்வத நிதி கொடுப்பவர்களுடைய இல்லத்திற்கு இந்த புவனேஸ்வரி அம்பாளையும் சாந்தானந்த சுவாமி விக்கிரகம் எடுத்து சென்று அவர்கள் யாத்திரை பூஜை பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்போ யாத்திரை வந்திருக்கோம், 2 நாள் முடிச்சு கிளம்ப போறோம். நீங்க யாரெல்லாம் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய பேர்லாம் குறிக்க வைக்கப்பட்டு ஒவ்வொரு ஊருக்குமே யாத்திரை அவங்க வீட்டுல வச்சு 1 மணி நேரம் அம்பாவுக்கு பூஜைகளான செய்து தரப்படும். அதனால எல்லோரும் அந்த கைங்கரியத்தில் பங்கு கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இங்க ரொம்ப எளிமையாக இங்க கூட கட்டணமே வச்சிருக்கோம். என்னன்னா, ஒரு நாள் சத்தியோகத்தோட செலவே 25,000 ரூபாய் தான். இன்னைக்கு இப்போ பிரம்மாண்டமான சத்தியோகம் நீங்க 25,000 ரூபாய் இல்ல, 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் யாரும் பண்ணிக்க ஆள் இல்லை. அப்படிப்பட்ட இந்த சத்தியோகத்துல நம்மளால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு பொற்குருவி முகிழ்ந்தோர் பொற்குவி தாரி, காசுகள் மிகுந்தோர் காசுகள் தாரி, அதுவும் மற்றோர் ஒழிப்பினை தாரி, அதுவும் மற்றோர் வாய்ச்சொல் அதுன்னு சொல்லியிருக்காரு மகாகவி பாரதியார். அதனால இன்னும் 2 நாள் தான் இருக்கு. எல்லோரும் குடும்ப சீமா வருகை புரிந்து எல்லாம் வல்ல சத்யா பரமேஸ்வரிய பரிபூர்ண அனுபவத்தை பெறுமாறு அன்பு அழைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைக்கு இங்கே சண்டியோகமானது ராகாலத்துக்கு முன்னாடி ஒரு 4:30 மணிக்கு இங்க ஆரம்பிச்சிடும். கலச பூஜைகள்லாம் பண்ணி துவங்கி கொஞ்சம் 1 மணி நேரம் முன்னாடி ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அன்றைய தினம் இன்னும் நிறைய பண்ணி ஹோமம் முழுக்க நிரப்பணும்னு சொன்னோம். ஆனா நேற்றுதான் சொன்ன இனியே நிரப்பிட்டார் அண்ணா. விசேஷமாக நிறைய ஹோமம் சமர்ப்பணம் பண்ணி இந்த இடத்துல விசேஷமாக மாலையும் செய்த சத்தியோகமானது நிறைவடைந்துள்ளது. இன்னும் 2 நாட்கள் இருக்கக்கூடிய சத்தியோகத்திலே எல்லோரும் கலந்து கொண்டு தங்களால் இயன்ற கைங்கரியங்களை செய்து குருவர்களும் திருவர்களும் பெற அன்புடன் அழைக்கிறோம். இப்பொழுது பூர்ணாதியானது துவங்குகிறது.